மரணமாவது, ஜீவனாவது, தேவதூதர்களாவது, அதிகாரங்களாவது, வல்லமைகளாவது, நிகழ்காரியங்களாவது, வருங்காரியங்களாவது, உயர்வாவது, தாழ்வாவது, வேறெந்த சிருஷ்டியாவது நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 மற்றும் 39. வாழ்க்கையில் அனைத்தும் மாறுகின்றன. உறவுகள், வேலைகள், ஆரோக்கியம், நிதிநிலை. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் ஒருபோதும் மாறாத ஒன்று உண்டு என்றால் அது தேவனுடைய அன்பு மட்டுமே. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் நம்மை எப்பொழுதும் நேசிக்கின்றார். நம்முடைய தோல்விகளோ, உடைந்த மனநிலையோ அல்லது நம்முடைய பாவங்களோ கூட தேவனுடைய அன்பை ஒருபோதும் குறைத்துவிட முடியாது. நாம் தேவனுடைய அன்பை முழுமையாக நம்பலாம் என்பதை மனதாக அறிந்து கொள்வோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பாறை போன்ற உறுதியான அடித்தளத்தை வழங்குகிறது. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய கிருபை தாரும். நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு குறையாததும் என்றும் மாறாததுமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.